ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்க ஷோ கருத்து கந்தசாமி. இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ற நான் வந்து உங்கள் பிரபாகர். இன்னைக்கு நம்ம ஷோல வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை வந்து நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவுமே வழக்கம் போல ஒரு பஞ்சு கருத்தோட நம்ம ஆரம்பிப்போம். நீங்க என்ன கருத்துன்னு பாத்தீங்கன்னா, காதலுக்காக யாரும் சாகக்கூடாது, ஆனா காதலிக்காமலும் யாரும் சாகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பாப்போம். வணக்கம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். உங்க பேர் என்னங்க? பாரதி. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிப்ளமா தேர்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். தேர்ட் இயர். இப்போ முடிய போதா? ஆமாம். என்னங்க மூணு வருஷம் தானே டிப்ளமோ? ஹலோ, புரியுதுங்க சார். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை நறுக்குன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க சார். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை நறுக்குன்னு சொல்லுங்க பாப்போம். கருத்தா சார்? ஆமா சார். கருத்து எதுவும் தெரியாதுங்க சார். எங்கடா ரொம்ப நேரமா யோசிக்கிறீங்களே, சொல்லிட்டு கிளீரிங்க போறேன்னு. ஏன்னா நம்மள மாதிரி பசங்கலாம் யோசிச்சனாலே அது இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? ஏன்னா வந்து தெரியலன்றது வந்து ஒரு கருத்து தான். பாத்தீங்கன்னா சில பேருக்கு தெரிஞ்சது வந்து சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சது சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், சில பேருக்கு புரிஞ்சது சில பேருக்கு புரியாம இருக்கலாம். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு யாருக்கும் புரியாம இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்காக ஒரு காம்படிஷன் வந்துட்டு இருக்கு, பாருங்க. ஓகே, நம்மளோட அடுத்த காலர் யாருன்னு பாப்போம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்னங்க? என் பேர் வந்து பாலமுருகன் சார். ஓகே, டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறீங்களா? கண்டிப்பா. கண்டிப்பாவா? சொல்லுங்க சார். இப்ப ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க வந்து அந்தமான்ல இருந்து ஃபோன் பண்றோம். ஓகே, ஏன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏதோ கருத்து கேட்டீங்க, ஒண்ணு என்ன கருத்து எல்லாத்தையும் சொல்லலாம் சார். ஏன்னா ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க சார். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கருத்து நறுக்குன்னு சொல்லுங்க போறோம். சொல்லுங்க. கருத்து நான் வந்து இங்க அந்தமான்ல வந்து இந்தி மீடியம் படிச்சிருக்கோம், அவ்வளவா தமிழ் பத்தி தெரியாது. ஓகே, இப்போ அந்தமான்ல இருந்து கால் பண்றீங்களா? வேற உங்களுக்கு தெரிஞ்ச ஜோக் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க, பரவாயில்ல. ஜோக்கு காமெடி வந்து நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது இந்தியில சொல்லலாம். ராஜா கடைசிக்கு சொல்லவே மாட்டேங்க போல இருக்கே. சொல்லட்டுமா சொல்லுங்க, பரவாயில்ல, நீங்க எதுனாலும் சொல்லுங்க. ஓகே, நீங்க வந்து என்னன்னா கருத்து தெரியுமா தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னா கூட பரவாயில்ல. கருத்து சொல்லலாமா, ஜோக் சொல்லலாமா, ஓகே வேற என்ன வீட்டுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எதுவுமே சொல்லாம சொன்னீங்க பாத்தீங்களா. இதுதான் நீங்க சொல்ல வர கருத்து. ஏன்னா தெரிஞ்ச விஷயத்த வந்து நம்ம என்னைக்குமே ஒத்துக்க மாட்டோம், தெரியாத விஷயத்தான் நம்ம ஒத்துப்போம்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்காக ஒரு காமெடி சீன் வந்துட்டு இருக்கு, பாருங்க. நல்ல வேலை பாஸ்கர் கூட இருந்ததுனால தப்பிச்சேன். எங்க அண்ணன் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து பஸ்ஸ மறைச்சிட்டான். வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்மளோட அடுத்த காலர் யாருன்னு பாப்போம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் என்னப்பா? என் பேர் நிர்மல். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்க? என்னங்க? டிவி வால்யூம் அதிகமா வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் கம்மி பண்றீங்க. கம்மி பண்ணிட்டீங்களா? பண்ணி வச்சுங்க. ஓகே தம்பி, எத்தனாவது படிச்சுட்டு இருக்கீங்க? 9th படிக்கிறேன். 9th இருந்து 10th, 8th இருந்து 9th? ஹலோ. ஹலோ. ஓகே தம்பி, உனக்கு என்ன கருத்து சொல்றியா இல்ல ஜோக் சொல்றீங்களா? சொல்லுப்பா. எனக்கு அப்படி எதுவும் தெரியாதுங்க. அதான் தெரியாதுன்றது வந்து ஒரு கருத்து தான். ஆக்சுவலி வந்து சில பேருக்கு தெரிஞ்சது திருப்பி நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ வந்து நான் டிவி வால்யூம் வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த கருத்தை வந்து நீங்க வந்து ஏன்னா அப்ளை பண்றது இந்த கருத்து வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். உண்மையா பாத்தீங்கன்னா பஸ்ல போகும்போது வந்து ஃபுட்பால் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்காங்க கத்துவாங்க. பட் உள்ள நம்ம வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, யாருமே வந்து உள்ள உட்கார முடியாது. அதனால வந்து கருத்து சொல்றது வந்து ஈஸி, அதை எடுத்துக்கிட்டு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டன்ற ஒரு கருத்து வந்து சொல்லலான்னு வந்தாரு, அதுக்குமே கிளம்பிட்டாரு. ஓகே, இப்போ உங்களுக்காக ஒரு காம்படிஷன் வந்துட்டு இருக்கு, பாருங்க. முதலாளி, வெளிநாட்டுல இருந்து வரப்போற உங்க பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான்டா பார்க்க போறேன். சூப்பர் காலர் யாருன்னு பாப்போம். வணக்கம். வணக்கம்பா. ஹலோ. ஹலோ, உங்க பேர் என்ன? தீக்ஷா. எத்தனாவது படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படியா? 4th ல இருந்து 6th? 4th ல இருந்து 5th தானே போக முடியும்?
சரி ஓகே, நல்லா படிக்கிறீங்க போல இருக்கு. கரெக்டா? ஹலோ டிவி ஓகே கொடுங்க. ஹலோ ஹலோ எங்க செல்லம் என்ன சொல்ல வராங்கன்னா வந்து எவ்வளவுதான் இருந்தாலும் பாசம் அப்படின்னு வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து பேக்ல இருந்து அவங்க பேசிட்டே இருந்தாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லலான்னு வந்தாங்க. அதுக்கேற்ற வந்து கிளம்பிட்டாங்க. ஓகேங்க, பரவாயில்ல. கால் பண்ணதுக்கு நன்றி. கால் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ உங்களுக்காக ஒரு காம்படிஷன் வந்துட்டு இருக்கு, பாருங்க. ஓகே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்மளோட அடுத்த காலர் யாருன்னு பாப்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்னங்க? கராத்தே மாஸ்டர் கோடீஸ்வரன். ஓ, கராத்தா மாஸ்டர் கோடீஸ்வரன் சாரா? ஆமா சார். எப்பவுமே ஏன் நீங்க கால் பண்ணீங்கன்னா டிவி வால்யூமை கம்மி பண்ணாம பேசுறீங்க? என்ன சார்? எப்ப கால் பண்ணீங்கனாலும் ஏன் டிவி வால்யூமே கம்மி பண்ண மாட்டேன்றீங்க? கம்மி பண்ணிட்டீங்களா? அது சார் கம்மி பண்ணியாச்சா? ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கராத்தா கரெக்டா? என்ன சார்? கராத்தா மாஸ்டர் இருக்கீங்களே, நீங்க ஒரு நறுக்குன்னு ஒரு கருத்தை சொல்லுங்க பாப்போம். கருத்தா? ஓ, நம்ம கருத்து கந்தசாமியினுடையதா? இப்ப எந்த சோனே தெரியாம கால் பண்றீங்களா? சார், கருத்து கந்தசாமி தான் சார். சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை சொல்லுங்க. அவரா? அவருதான். மனுஷன் உழைக்காம கிடைப்பதில்லை எந்த பொருளும், உழைக்காமல் தேடுவது வீண். பாரா, அப்புறம் சண்டே அன்னைக்கு சாப்பிடணும் மீன் அப்படின்றீங்க. கரெக்டா? சரியா, சூப்பரா சொன்னீங்க. கராத்தா மாஸ்டர் கரெக்டா சொன்னீங்க. ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங். கால் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ உங்களுக்காக ஒரு காமெடி சீன் வந்துட்டு இருக்கு, பாருங்க. போய் சேர்ந்தா தந்தி தாண்டா அடிப்பாங்க. லெட்டர் போடுறேங்கிறான். தள்ளுவா வழியை மறைச்சுண்டு. ஓகே, போன காலர் வந்து டிஆர் சார் மாதிரி சூப்பரா ரைமிங்கா பேசி ஒரு கருத்தை சொன்னாரு. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. இப்போ நம்மளோட அடுத்த காலர் யாருன்னு பாப்போம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் என்னங்க? நான் ஜெகன் கிருஷ்ணன் பிரபாகர். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபிஷர்மேன், பூம்புகார்ல இருந்து. கரெக்ட். நீங்க தான் என்னைக்குமே ஒரு நறுக்குன்னு ஒரு கருத்து சொல்லுவீங்க. சொல்லுங்க பாப்போம். அதே மாதிரி கவிதை சொல்லலாமா? சொல்லுங்க, பரவாயில்ல. இதுக்கும் நானும் கருத்து கேட்டு நீங்க எல்லாமே இந்த மாதிரி தான் சொல்லுவீங்க. கருத்து அப்படின்னு தான் சொல்லுவீங்க போனாட்டி. கரெக்டா? மரணம் என்பது மண்ணில் வாழும் மனிதர்களுக்கு மட்டும்தான், மனதில் வாழும் உன் நினைவுகளுக்கு அல்ல. வா, அடடே அடிச்சிங்களே, சென்டிமெண்ட்ல அடிச்சிங்களா? ஓகே சார், கால் பண்ணதுக்கு நன்றி. கால் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ உங்களுக்காக ஒரு காமெடி சீன் வந்துட்டு இருக்கு, பாருங்க. அப்பாடா, வீட்டுல எல்லாரும் தூங்குறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. ஓகே, நம்மளோட லாஸ்ட் காலர் யாருன்னு பாப்போம். வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் என்னங்க? என் பேர் வந்து மீனாட்சிங்க சார், வளத்தி. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து பியூட்டி பார்லர் வச்சு நடத்துறேங்க சார். சூப்பருங்க. ஓகே, கொஞ்சம் டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறீங்களா? ஓகே, சரிங்க சார். சரிங்க சார். ஓகேங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை சொல்லுங்க பாப்போம், நறுக்குன்னு. என்ன கருத்துனா? டிவி வால்யூம் கம்மி பண்ணல. ஹலோ. ஹலோ. சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க. எங்களுக்கு பிடிச்ச ஒரு காமெடி போடுங்க. இதான் நீங்க சொல்ல வர கருத்தா? ஆமா. ஆமா. ஓகே, பரவாயில்ல. சொல்லுங்க. ஹலோ. கேக்குதுங்க. என்ன கருத்து நறுக்குன்னு சொல்லுங்க டக்குன்னு. சரிங்க சார். சூப்பருங்க. நீங்கள் ஓகே. ஓகே, இப்ப நான் உங்களுக்காக ஒரு கருத்து சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இளநீலையும் தண்ணி இருக்கா, பூமியிலையும் தண்ணி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இளநீரை வந்து நம்ம போர் போட முடியாது, பூமியில வந்து நம்ம ஸ்டாப் போட முடியாது, இதுக்கு மேல நல்ல மொக்க போட முடியாதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் பிரபாகர். டேக் கேர், see you. நன்றி. யாரா இவன்? போன டைம் கார் பந்தயத்துல ஜெயிச்சவன